வணக்கம் குழந்தைகளே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடற்கன்னியோட கதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் கடலுக்கடியில மீன்கள் இருக்கு. பலவகையான உயிரினங்கள் இருக்குதான் தெரியும். ஆனா, கடலுக்கடிக்குள் நமக்கு தெரியாத ஒண்ணு இருக்கு. அதுதான் கடற்கன்னி. கடற்கன்னி ரொம்ப அழகா இருக்கும். கடற்கன்னினா மனித உடலும், மீன் உடலும் இருக்கும். அதுதான் கடற்கன்னி. கடற்கன்னி எப்பவும் நம்ம கடலுக்கு மேற்பரப்புல பார்க்க முடியாது. ஏன்னா, கடற்கன்னி கடலுக்கடியில அவங்களோட உலகத்துல தான் வசிப்பாங்க. அப்படி இருந்த கடற்கன்னி அவங்க அம்மா அப்பா கிட்ட கடலுக்கு மேலே போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் கடற்கன்னி அம்மா அப்பா மேலே போனால் மரணம் இருக்குது, அங்கே அரக்கர்கள் இருக்காங்க, அதனால கடலுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் கடற்கன்னிக்கு ரொம்ப நாள் ஆசை, கடலுக்கு மேலே போகணும், அந்த மேற்பரப்பில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அவங்க அம்மா அப்பா சொன்ன மாதிரியே கடலுக்கு போன சின்ன சின்ன மீன்கள், பெரிய மீன்கள் எல்லாமே இறந்து போயிடுது, சிலது காணாமல் போயிடுது. அதுவும் பயம் இருந்தது கடற்கன்னிக்கு. ஆனா தைரியத்தை வச்சுட்டு அந்த கடற்கன்னி ஒரு நாள் கடலுக்கு மேல் போய் பார்த்தா. அப்ப பார்த்தா அவ ரொம்ப வியந்து பார்த்தா. ஏன்னா கடல் மேற்பரப்புல ஒரு பெரிய கப்பல் இருந்தது. அந்த கப்பல்ல நிறைய மக்கள் இருந்தாங்க. அதை பார்த்த கடற்கன்னி ரொம்ப ஆச்சரியப்பட்டா. சரின்னு இதை பார்த்த ஆச்சரியத்துல கடற்கன்னி மீண்டும் கடலுக்கு அடியில வந்துட்டு யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுக்கு போயிட்டா.